வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். போனோடனே வந்து ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு போய் நின்றுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரே டான்ஸு. ஏன்னா சாங் போட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் வேறு போட்டாங்களா, அதனால் யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்க்காமயே ஒரே டான்ஸு. ஆப்போசிட்டில் இருந்த பெரிய ஆன்ட்டிலாம் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாருனே தெரியல அவங்களாம். ஆனால் அவங்ககிட்டலாம் பாய் காமிச்சிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நேவி ப்ளூ ஃப்ராக் தான் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். குட்டியாக இருந்துச்சு, ஆனால் அழகாக இருந்தாங்க பாப்பா பார்க்கவே. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்க போயிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டோம். என்ன போட்டாங்கன்னா பிரிஞ்சி தான் போட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து எதுவுமே தர முடியல. ஏன்னா பிரிஞ்சி வந்து நைட் டைமில் வேறு எதுக்கு வேணாம், பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் அங்கேருந்து அடையார் ஆனந்த பவன் போயிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவளை வச்சு சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து முடியல. ஏன்னா அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டுறாங்க. குட்டியாக இருக்கும்போது கூட பரவாயில்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்னு பார்த்தா இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கஷ்டமான ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க அட்டகாசம் வந்து எங்களால் தாங்கவே முடியல.